ஒரு மனபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக, நல்லா கவனிங்க, ஒரு நண்பனுக்காக, ஒரு ஃப்ரெண்டுக்காக வழக்காடு. ஒரு நண்பர் எப்படி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது, பிரச்சனை உரிய காரியத்துல போய் பிரச்சனை உண்டாக்குற மனிதன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன், என்னுடைய தோழி என்ன பண்ணணுமா? வாக்குவாதம் செய்து அவர்களிடத்திலிருந்து மீட்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போராடுவோம். அல்லேலூயா, போராடுவோம். எப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு மனபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலம். அப்ப என்ன சொல்றாரு? பிதாவிடத்துல யாரு வழக்காடுகிறவரா, நமக்காக வழக்காடுகிறவரா இருக்கிறார். எப்படி வழக்காடுகிறது? சமீபத்தில் ஒரு சின்ன பையனை வந்து போலீஸ்காரரு பிடிச்சிட்டார். அவரை பிடிச்சி அந்த பைக் எல்லாம் உட்கார வச்சுட்டார். ஏன்னா இவர் என்ன பண்ண, கிரிக்கெட் ஆடி இருக்காரு. கிரிக்கெட் ஆடின உடனே அந்த பால் போய் ஒரு வீட்டுல போய் பட்டு கண்ணாடியை உடைஞ்சி அவரை கொண்டு போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அவர் அந்த பைக்ல அந்த பையனை உட்கார வச்சுட்டு அவர் மற்ற காரியத்தை பார்த்து கொண்டு வராரு. இவன் பைக்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவரோடு விளையாடின 11 பேரை என்ன பண்றாங்க, ஸ்டெப்பு பேட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, சார் நாங்க பண்ண மாட்டோம் சார், தயவு செய்து கொடுங்க சார். என்ன பண்ணாங்க? அவனுக்காக வழக்காடுகிறார்கள். நாங்க இனிமே குற்றம் செய்ய மாட்டோம், இனிமே எந்த ஒரு குறையும் நாங்க பண்ண மாட்டோம். பாருங்க, அந்த பால் எடுத்து அடிச்சதுனால அந்த வீட்டுடைய ஓனரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இப்போ ஏன் அவன் வந்து அந்த பையனுக்காக இவங்க வந்து வழக்காட வேணும்னா, அவனோட கூட இருந்தவர்கள். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு. ஒருவேளை பிதாவிடத்தில் வழக்காடாவிட்டால், நல்லா கவனிக்கணும், பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசாவிட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல பாருங்க, கர்த்தர் இந்த உலகத்தை ஒரு நொடியில் அழிச்சிடலாம். ஏன்னா நீங்க கீழ்ப்படியில, எனக்கு உகந்ததாய் வாழல, பாவத்துக்கு நீங்க உங்களை விலகி காத்துக்கொள்ள, இன்னும் பாவம் செய்றீங்க, இன்னும் அக்கிரமம் செய்றீங்க, இன்னும் அநியாயம் செய்றீங்க, இன்னும் சாபத்துக்குள்ள வாழுறீங்க சொல்லி கர்த்தர் நினைச்சு அவர் என்ன பண்ணிடலாம்? ஒரு நொடியில இந்த உலகத்தை அழிச்சிடலாம். அழிக்க முடியுமா? அழிக்க முடியாதா? நிச்சயமா முடியும். ஏன் அதை கர்த்தர் செய்யல அப்படின்னா, ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தரார். என்ன வாய்ப்பு? என்ன வாய்ப்பு? மனம் திரும்ப மாட்டீர்களா? அல்லேலூயா, மனம் திரும்ப மாட்டீங்களா? நல்லா கவனிங்க, உலகம் முழுவதும் அழிச்சு போயிடலாம், உலகத்தை அழிச்சிடலாம், ஒரு நொடியில பண்ணலாம். அவரால் முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. காற்றும் கடலும் நீரை நெருப்பும் அவர் கடல் எடுக்கிறார். கடல் வருகிறது, நிறுத்துறார். காத்து இறைச்சல் போடுகிறது, இறையாது அமைதலாயிரு சொல்றாரா இல்லையா? செங்கல் எப்படி பிளந்தது? தானா பிளந்துருச்சா? இல்ல மோசையுடைய கோல்ல வந்து மந்திர கோல் இருந்து கோல் அடிச்சு பிள்ளைகள் செய்தாரா? ஒண்ணுமில்லையே, சாதாரண ஒரு கொம்பு தானே அங்க வைக்கிறாரு. தேவ மகிமையில உண்டாக்கப்பட்டு கடல் பிரிக்கிறது. அப்படித்தானே? தாவீது கல்ல எடுத்துட்டு வராரு. கல்ல இவ்வளோண்டு கல்லு, ஆராய்ச்சி பண்ணா அப்படிதான் இருக்கு. இவ்வளோண்டு கல்லு, இந்த கல்லுல வந்து இவ்வளவு பெரிய மனிதனை கொள்ள முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய மகிமை அந்த கல்ல வச்சிருக்காரு. 5 எடுக்கிறாரு, 5 கல்லு கொண்டாரா? எத்தனை கல்ல? ஒரே ஒரு கல்லு சுத்தி அடிக்கிறாரு, ஸ்பாட் அவுட்.
அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். பிதாவிடத்துல ஏன் சொல்லப்பட்டதுன்னா, ஒருவேளை பிதா நினைச்சா அழிச்சிடலாம். தன் குமாரனை இந்த பூமிக்கு தந்து பாவ மன்னிப்பு உண்டாக்கி ரத்தம் சிந்த வேண்டியது தன்னை சொந்த குமாரனை இந்த பூமிக்கு தந்தார். சொந்த குமாரன், சொந்த பிள்ளையை கொண்டு என்ன பண்றாரு, அனுப்பினார். இந்த பிள்ளையை அனுப்பி பாருங்க, ரத்தம் சிந்தி அவமானப்படுத்தப்பட்டு காயங்கள் படப்பட்டு கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டு அவர் பட்ட பாடுகள் எப்படிப்பட்டது, எப்பேற்பட்ட பாடுகளை பட்டு விலமதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் மீட்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதோ என் பலத்தினால நான் சாப்பிடுற உணவுனால நாளுக்கு நாள் நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உறுப்புகள் வியாதியில பலவீனத்தோடு ஒருவேளை பாதிப்போடு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் மருத்துவர் ஆராய்ச்சி சொல்லுகிறது. பாருங்க என்ன சொல்லுகிறது, சரி அது மருத்துவ ஆராய்ச்சியால் சரீரத்தின் பிரகாரம் தான் இவருக்கு வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும். ஆவிக்குரிய ரீதியா பார்த்தா நமக்கு இருக்கிற பலவீனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆள மாத்திரம் சுகமாக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஏன்னா சுகமாக்குகிற தேவன் மகத்துவத்தை தந்து அவர் மேன்மை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, நமக்காக வழக்காடுகிறவர். இப்பேற்பட்ட தெய்வம் ஒரு நொடியில எல்லாத்தையும் செய்தலாம். நம்ம போன வாரம் சொன்னது போல பாருங்க, ஒரு தேசத்துல என்ன நடந்தது, ஒரு ஊழியர்காரனை வைத்து கொளுத்தி கொள்ளார்கள். அந்த தேசம் என்னது, கர்த்தர் அழிச்சு போட்டார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பிதாவிடத்தில் வழக்காடுகிறார். ஆண்டவர் அவர் ஒருவரை அப்பாவிட்ட சொல்லியிருக்கலாம், என்னோட பிள்ளைங்க யோவான்ல பாருங்க, அதுல சொல்லி யோவான் 17 அதுல சொல்லியிருப்பார். என்னென்ன நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுவார், வழக்காடுகிறார். அதே விதமாக கர்த்தர் சொல்றார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏசப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் மனம் திரும்பிடுவார்கள், அதனால்தான் நான் பண்றாரு போகட்டும். அதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்னன்னா, பாவம் செய்ய பாவம் செய்யாதபடி விட்டு விலகவும் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. ஆகவே அவர் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். பாருங்க, வசனத்தை வாசிக்க மறுபடியும் ஒரு முறை. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். இங்க 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, அதிகாரம் பாருங்க. பிதாவிடத்திலே கர்த்தர் பிதாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். என் பிள்ளைகளே, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அனுதினமும் பாவம் செய்யலாமா? அதுதான் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்யற ஆத்மாவே பாவத்தின் சம்பளம். நான் எப்படி வேணா வாழ்ந்துறேன், எப்படி வேணா இருக்கேன், நான் எதை வேணா செய்துட்டு அவனுடைய சமூகத்தில் இருந்து சோத்திரம் சோத்திரம் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு வேற 2 முறை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நான் அனுதினமும் பாவம் செய்துட்டு என்னுடைய பாவம்லாம் தேவனுடைய சமூகத்தில் எல்லாமே எண்ணப்படுகிறது. சும்மா நம்ம நினைச்சிட கூடாது, எல்லாமே கணக்கு வைக்கப்படுகிறது. நம்ம ஏன் அவிசுவாசமான வார்த்தையை பேச மாறோம்? அது என்ன ஆகும்? ஆகும். வாயு வார்த்தை. அப்ப நான் நல்லதா நடக்கணும், நல்லதா பேசணும், நல்லதா வாழணும் அப்படின்னா என் வாயில என்ன இருக்கணும்? பொய்யும் பாவமும் அக்கிரமமும் என் அவைகள் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காது இருக்கணும். பாருங்க, பாவம் செய்யும் போது இந்த மாம்ச ரத்தம் துடிக்குமா?
அது என்ன பண்ணுனா உடனே யோசிக்க முடியாத பாவத்தை செய்து தேவனுடைய சமூகத்திலே குற்றவாளியா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். அதுதான் உண்மை. ஆனா இந்த பாவம் செய்யும் போது இந்த பாவத்துக்கு நம்மை விலகி காத்துக்கொள்ளணும். அந்த மாம்சத்தை துடிக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது அதை நம்ம உணர்த்தப்படப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவர் யார்கிட்ட பேசுறாரு? பரிந்து பிதாவிடத்திலே. முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? நமக்காக வழக்காடுகிறவர். வழக்காடுகிறவர்னா வாதம், ஒரு வக்கீல போல பேசுகிறார். இரண்டாவது சொல்றாரு, நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். மூன்றாவது நீதி செய்கிற தேவனா இருக்கிறாரா? பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21. இது ரொம்ப பயங்கரமான குமாரன். பாருங்க, ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை அற்புதமா இந்த மனம் திரும்புறது ஒரு வாய்ப்பு உண்டாக்குறாங்க. எல்லாம் முடிச்சு இவனுக்கு உண்டானது எல்லாமே காலி போயிட்டான். ஆனா கடைசியில எங்க போய் நிக்கிறான்? பன்றி இருக்கிற இடத்துல அங்க வேலை கட்டு அங்க போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும். அதுக்கு வைக்கிறத சாப்பிட்டது பார்த்து அந்த முதலாளி என்ன பண்ணிட்டான்? திருப்பி அடிச்சான். இப்போ அல்லேலூயா. இங்க 15ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது நீங்க அப்படியே வாசிமா. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய முத்திரை நம்ம போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், குற்றவாளியா நிக்காத வரையில அப்பா அம்மா கிட்ட சரியான கணம் கிடைக்கும். சரியான கணம். கணம் அது ரெஸ்பான்சிபிள். என்ன பண்ணுவாங்க? எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு தான் ராஜா, உனக்கு தான் ராஜாத்தி என்று சொல்வார்கள். ஒரே ஒரு குற்றத்தை எதையாவது ஒன்று பண்ணிட்டா தன்னுடைய மனதில் இருக்கிற அன்பையை இழந்து போகிறார்கள். எப்படி? கணவன் அப்படிதான், மனைவி அப்படிதான். கர்த்தர் கனமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நம்மை மகத்துவத்துக்குள்ள வைத்திருப்பார். மேலான கிருபையை தந்து நடத்துவார். அளவில்லாத நன்மை தந்து நடத்துவார். ஒரே ஒரு பாவம் செய்தார் அவர்கிட்ட இருக்கிற மேன்மையை இழந்து. இது 21 சொல்லுகிறது பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமே சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. நான் உங்க புள்ள சொல்றதுக்கு நல்லா கவனிக்கணும். நம்ம நினைச்சோம் என் பலத்தினால வாழ்ந்துன்னு போயிடுறேன், நான் எந்த பாவம்னா செய்யலாம். நிச்சயமா பாருங்க, இந்த பாவத்துக்கு தக்கதான பனிஷ்மெண்ட் நிச்சயம் கிடைக்கும். நம்ம நினைச்சோம் எனக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே. ஒரு மனிதர் இருந்தாரு, ஊரெல்லாம் பயணம் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாம் பண்ணாரு, எல்லாம் நன்னமா பண்ணிட்டாரு, என்னென்னமா செய்தாரு. எல்லாமே கத்துடைய சோதரம் எல்லாம் செய்தாரு. ஒண்ணுமே நல்லாதான் இருந்தாரு. எல்லாம் வெல் செட்டில் ஃபேமிலியெல்லாம். தலையில திடீர்னு ஒரு சின்ன கட்டின்னு சொன்னாங்க. அவர் ஏதோ ஒண்ணு நினைச்சாரு. கடைசியில் அவர் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அது என்ன கட்டி? பினிஷ். வித்தின் 10 days. எத்தனை நாள்? 10 நாள்ல ஜீவனு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீதிமானா இருக்கிறவங்களுக்கு பல போராட்டம் வரும். நல்லா கவனிங்க, பல போராட்டம் வரும். நமக்கு பயங்கர ஆட்டம் கொடுக்கும். பில்டிங் போய் நமக்கு ஆடும். ஆனா நம்மளுடைய கால் இல்லை. கத்த என்ன பண்ணுவாரு? பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே ஸ்தாங்கப்படுத்துவார். ஏன்னா யார்? நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளையால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். பாவம் செய்யும் போது நம்ம இழந்து போகிறோம். பாவம் செய்த போது அதை இழந்து போகிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்ல பாருங்க,
ஆண்டவரே, உமக்கு பலத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இனியும் நம்முடைய பாத்திரர் சொல்வதற்கு தகுதி இல்லை. அதான் சொன்ன உதாரணம், அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிதா ஏசப்பா. நீ மாத்திரத்தோடு நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அங்க இருக்கக்கூடாது. அப்படித்தானே? நான் எப்படி பாவம் செய்தா இருந்தா என்னை ஏற்றுப்பாரா கர்த்தரு? வாய்ப்பே இல்லை. அதனால பாவம் செய்யாத கர்த்தர் உணர்த்துவார். ஊழியக்காரன் மூலமா பேசுவார், நண்பர் மூலமா பேசலாம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே அடுத்தது 22 வாசிக்கும் போது, அப்பொழுது தகப்பன் நோக்கி கொண்டு வந்து உடனே இந்த 21 சொல்லி அவன் கண்ணீரிட்டு விண்ணப்பம் செய்கிறான். அடுத்த பதில் என்ன வருது பாருங்க. நீ பாவம் செய்ததுனால உன்னை நான் சாகடிக்கிறது விருப்பம் இல்லை, அல்லது உன்னை கைவிட்டுவதும் கிடையாது. அதை நான் என்ன பண்ற பாரு, அதுதான் தேவனுடைய மேன்மை. கர்த்தராகிய இயேசுவினுடைய மேன்மை பாவம் செய்யறதுனால என்ன பண்ணிடுவது, கைவிட்டுறாங்க. மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 22 வாசிக்கும் போது, அப்பொழுது நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சை போடு. செருப்பே இல்லாம இருந்திருப்பான். நடந்து நடந்து அழகி திரிஞ்சி இருப்பான். அடுத்தது கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், புசித்து இருப்போம். ஒரு விருந்து பண்றான், அந்த ஊருக்கே ஒரு விருந்து. அப்ப என்னன்னா, ஏன் புள்ள பாவம் செய்தானா, ஆனா மனம் திரும்பினான். அதான் எனக்கு முக்கியம். பரலோகத்தில் என்ன சொல்லப்படுது, 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரே ஒரு மெம்பர், 99 மெம்பர் வந்து வெல்கம் கோயிங். அந்த ஒரு பாவியை தான் என்ன பண்றாரு, பாப்பா வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த பாவிதான் என்ன பண்றாரு சொல்ற அர்த்தம். காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வருகிற போது பாருங்க என்ன சொல்லப்பட்டது, உங்களுக்கு புரிஞ்சுதா? இது பாவம் செய்த ஒரு மனிதனை மனம் திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து அவரோட தகப்பன் என்ன பண்றாரு, உடைய கொடுக்கிறாரு, மோதிரத்தை கொடுக்கிறாரு, பாதரட்சி கொடுக்கிறாரு, கொழுத்தை கன்று அடிக்கிறாரு. ஒரே சந்தோஷம். அவர் சகோதரனுக்கு நான் சரணம் தான் பாருங்க. 99 நீதிமான பங்கிலும் ஒருத்தர் திருந்தட்டா, மனம் திரும்பட்டும். எந்த பாவியும் மனம் திரும்புறத விட கர்த்தர் மனம் திரும்ப சொல்லப்படுற மனம் திரும்புறதை விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் 99 பார்க்கணும். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமானது என்ன சொல்லப்படுது, நீதி செய்கிறவரா இருக்கிறார். அடுத்தது மனம் திரும்புவதற்கு ஏற்றவை கர்த்தர் செய்கிறவர் பார்க்கிறோம். அதாவது சகையோ என்கிற ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் பாவியா இருக்கிறார். என்ன பாவி அப்படின்னா, தங்களுக்கு கொடுக்கிற ஒரு மனிதன், தன் பணத்தை வந்து வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் வந்து இயேசு வருகிறார் என்கிற அந்த வார்த்தையை கேட்டு அவர் குள்ளமா இருக்கிறதுனால ஒரு மரத்தின் மேல ஏறி பார்க்கிறார். என்ன பார்க்கிறாருன்னா, இவர் எப்படிப்பட்டவரோ இயேசுங்கிறத கேள்விப்பட்டிருப்பார். சகையோ என்கிறவர் அந்த ஊர்ல வரி வசூலிக்கிறவர், அதாவது ரொம்ப பெரிய ஒரு மனுஷன், எப்படியா பணத்தினால, ஆனா ஆயுள் குழு. அவர் என்ன பண்ணார், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஏறி
குள்ளமா இருக்கிற கூட்டத்தில் அவர் சந்திக்க முடியாது. ஏறி அந்த மரத்து மேலேயே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்ற, சகையே கீழே இறங்கலாம், நான் உன் வீட்டுக்கு வரணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேன்மை. பாவிதான், அந்த பாவி என்ன பண்ணான்னு ஒதுக்கி தள்ளி வைக்கல. என்ன சொல்றாரு, இறங்கி வா, அவன் வீட்டுக்கு நான் வந்து வரேன். இந்த பாவியா இருந்த சகையும் உடனே நாய் போச்சு, பயங்கர சந்தோஷம். கடற்கரை கீழே இறங்கி வந்தாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்ட உடனே அவருக்கு பெரிய அந்த காலத்துல இரும்பு பெட்டி கதானா லாக்கர்லாம் கிடையாது. அவர் லாக்கர் எங்க இருந்ததுன்னா செவத்துல ஓட்ட பண்ணி வச்சிருக்கிறார். அது ஒண்ணு அல்லேலூயா. அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்னன்னு, ஆண்டவரே நான் யாருக்கிட்டையாவது ஒன்ன வாங்கியிருந்தா திருப்பி எத்தனை 4 தரேன், எத்தனை 4 தரமா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு உண்டானது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 வாசிக்கலாம். இறங்கி வா, தங்க வேண்டும் என்றார். பாருங்க, சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவை தேவனை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் எப்படிப்பட்டவரோ எப்படி இருக்கிறாரோ என்று ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து மேல வந்து நின்றபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலியை பார்த்து என்ன சொன்னாரு, சீக்கிரம் வாப்பா, நான் உன் வீட்டுக்கு தான் வரணும். நல்லா கவனிங்க. பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமா பணிந்து அவருடைய சமூகத்திலே நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரா? ஆமென் சொல்வோம். ஆமென். நாம் விரும்ப வேண்டும். சகையோர் விரும்புகிறார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று விரும்பி இருக்கிறார். அந்த விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நான் அவன் வீட்டுக்கு வரேன். என்ன அந்த வீடு ரட்சிப்பு கூட உண்டாக்கப்பட்டது. நோக்கி ரட்சிப்பு உண்டானது என்றார்கள். அல்லேலூயா. அடுத்தது சிங்காசனத்திலே 27 இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஒப்பிடுவேன். என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லாம் செய்கிறது எல்லாம் செய்துட்டு நான் கடவுளுக்கு பிரியமான ஊழியக்காரன், நான் கத்தருடைய பிள்ளார் செய்தனேன், நான் என்ன பண்ணேன், திருக்கை உரைத்தேன், நான் நாமத்தான பிசாசை கொடுத்தேன் தான் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போய் சொல்வேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய கருத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்து நம்ம என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கையை அதை தக்க வைத்துக் கொள்ளணும். அவருடைய சமூகத்திலே இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளாதபடி, அவருடைய சமூகத்திலிருந்து நம்ம துரத்தி விடாதபடி அவருடைய சமூகத்திலே நம்மை வைத்து மறைத்து வைத்துக் கொள்கிற மகத்துவத்துக்குள்ளே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். முதல்ல சொன்ன இரண்டாவது நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவர். மூன்றாவது நீதி செய்கிறவர். அவன் மன விருப்பத்தின்படி செய்து ரட்சிப்பு உண்டாக்கினார். சிங்காசனத்தில் இருந்து நமக்கு நியாயம் விசாரிக்கிற மேன்மையை தருவார். இதெல்லாம் செய்த பிற்பாடு நம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கிரம அநியாயக்காரர்கள் உள்பட்டு இருக்குமானால் ஆண்டு என்ன பண்ணுவாரு, நம்மை தெரியாது சொல்லுவார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முத்திரையை அழிக்காதபடி நம்மை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்று சொன்னா நம் ஆண்டவருக்கு
பிரியமானவர்களாய் பிரியமான பாத்திரமாய் வாழும்போது நமக்கு எல்லா நன்மையும் தந்து நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ண